கடை பாரு எவ்வளவு அழகா இருக்கு. பார்த்த உடனே உள்ள போகணும் போல இல்ல. ஏய் ஐஸ்கிரீம் போயிடுங்க. பாரு ஐஸ்கிரீம் மழையில போய் ஐஸ்கிரீம். ஏய் அந்த ரெடிமேட் ஷாப்புக்கு போயிட்டு போலாண்டி. எதுக்கு? எனக்கு ஒரு ஷர்ட் வாங்க. யாருக்குடி? உன் பாய் ஃப்ரெண்டுக்கா? அக்கா போற போக்க பார்த்தா ஒரு நாளைக்கு கன்னியாஸ்ரீயா நிக்க போறான். இவனுக்கு போய் பாய் ஃப்ரெண்ட். அப்ப இது யாருக்குடி? ஏய் சொல்லிடுறே, தலை வெடிச்சு போயிடும். நாளைக்கு என் டாடிக்கு பர்த்டே, அவருக்கு பிரசன்ட் பண்ணணும். ஓகே போருமா? இப்ப தண்ணிங்க செய்யறது மாட்டிட்டேன். எல்லாம் லேட்டஸ்ட் டிசைன் சார். என்ன வேணும்? ஷர்ட் வேணும். சைஸ் நம்பர் 36. 36 ஏய் இது பாரு, பியூட்டிஃபுல் இல்ல? நல்லா இருக்குடி. ஏய் ஜூலி, இப்படியே செலக்ட் பண்ணிட்டு இருந்தீனா 5:30 ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவோம். அப்புறம் 6:30 ட்ரெயின் தான். அதுவும் டைமுக்கு சரியா வந்தாதானே. எங்களுக்கு என்னமோ பரவாயில்ல, ஸ்டேஷன் பக்கத்தே வீடு. நீதான் ரொம்ப தூரம் போனோம், அதை மறந்துடாத. ஆமா. அப்புறம் ட்ரெயின் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன துணைக்கு கூப்பிடுவா. நான் வரேன்னு எங்க அண்ணன் நிப்பான். ஏண்டி உங்க அண்ணன் எப்போ ட்ரெயின் லேட்டா வரும்னு காத்துருப்பான் போல இருக்கே. ஏஜ் எப்படிடி? ஏய் சும்மா இருக்க மாட்டீங்க. அதே எடுங்க, இது 32 சைஸ். உங்க அப்பாவை உங்க அம்மா லவ் பண்ணும்போது வாங்கி கொடுக்க வேண்டிய சைஸ். வாங்கி சும்மா இருக்க மாட்டேன். ஏய் அத பாரு, நல்லா இருக்குல்ல? அது கொஞ்சம் காட்டுறீங்களா? அவர் பார்த்துட்டு இருக்காரு. வேண்டானா நீங்க எடுத்துங்க. ஏன் மிஸ்டர், வேண்டாங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. பேக் பண்ணி பில்ல போடுங்க. ஆளை பார்த்தா ரொம்ப திமிர் பிடிச்ச போல இருக்கா. இது பாரு, லேடிஸ டீல் பண்ற விஷயத்துல எல்போடு போல இருக்குடி. சும்மா இருக்கடி. இந்தாங்க இதை பேக் பண்ணுங்க. திமிர பாத்தியா? வேணும்னு இந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறான். மிஸ்டர், இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். தம்பி தம்பி, இறங்குறேன்னு சொல்லி கையை காலம் முடிச்சுக்காத. வா இங்க வந்து உட்காரு. பொல்லாத சட்டம் பேசுற ஆளுவ. பரவாயில்லைங்க. ஏய் பாத்தியாடி, கிழவி நம்மளே வாரிடுச்சு. இரு நான் பாத்துக்கிறேன். பாட்டி, நீ எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவ ஏன் இப்படி சொன்னான்னா, போன வாரம் நாங்க வந்த வண்டியில இவர் மாதிரி தான் ஒரு ஆள் அவசரத்துல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டாரு. இவ கூட உட்காருங்கன்னு பக்கத்துல இடம் கொடுத்துட்டா. மனுஷன் அந்த ஸ்டேஷன்ல இறங்க போனா அந்த சமயம் பார்த்து டீச்சர் வந்துட்டாரு. அப்புறம் ஏன் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறினேன்னு 1000 ரூபாய் ஃபைன் போட்டாரு. பாவம், இவர்கிட்ட 1000 ரூபாய் இருக்கோ இல்லையோன்னு தான் சொன்னேன். தப்புன்னா மன்னிச்சுக்கோங்க. வாடி. ஜூலி, அண்ணனை பத்தியா? அடுத்த ஸ்டேஷனை பார்த்துட்டு இருக்காரு. ஏய் அண்ணன் ஸ்டேஷனை பார்க்கலடி, அவுட்டரா பார்த்துட்டு இருக்காரு. குடிச்சா எங்க ஃபைன் கட்டணும்னு பயந்து. ஏன் இப்படி பண்றீங்க? பாவம். நாங்க யார் காலும் மிதிக்க மாட்டோம். யாராவது எங்க காலை மிதிச்சா நாங்க விட மாட்டோம். நமஸ்காரம். நமஸ்காரம் பாய் சார், வாங்க. இந்த டிரான்ஸ்பர் பார்த்து வந்துட்டோ. யாருக்கு? சார்னு. நான் போறதா இல்ல. இந்த வயசுல எங்க சார் டிரான்ஸ்பர்? ஒரே டிரான்ஸ்பர் தான். அதங்க மேல. எக்ஸ்கியூஸ் மீ சார், ட்ரெயின் கரெக்ட் டைம் வருதா இல்ல லேட்டா? அவசியம் தெரிஞ்சாகணுமா? സാറേ, ഇപ്പൊ കാലം മാറിപ്പോയി. ലെക്സലേറ്റിന്റെ കാലമാണ്. ടിക്കറ്റ് എടുത്തവര് കുറച്ചുകൂടെ മര്യാദയായിട്ട് സംസാരിക്കണം. டிக்கெட் எடுத்தவனுக்கு தானே சார் மரியாதை. இவன் டிக்கெட் லெஸ். എങ്ങനെ അറിയാം? தெரியும், நான் பெத்த பையனாச்சே. அதான் பிளாட்பாரத்துல புரிகிட்டு இருக்கானே. மணி அடிச்சு நான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு. அந்த காலத்துல தாத்தா கோயில்ல மணி அடிச்சு உங்களுக்கு சோறு போட்டாரு. நீங்க ஸ்டேஷன்ல மணி அடிச்சு எனக்கு சோறு போடுறீங்க. நீ எங்கடா அடிக்க போற? உன்னையும் பெத்தனடா சோம்பேறி. ஏன் பெத்த? ஏன் பெத்த? என்னடா சொன்ன? இந்த வார்த்தை நான் சொல்லல, ரத்த கண்ணீர்ல எம்ஆர் ராதா அடிக்கடி சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்மள சொல்ல வச்சிடாதுங்க. இப்படி வீட்டுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா வீடு உருப்பிட்ட மாதிரி தான். இதுக்குத்தான் சார் புள்ள பெறும்போது கொஞ்சம் பார்த்து பெறணும். பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பாக்குறது சார்? அதுதானே கஷ்டமா இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டர் சார், வீட்டு பிரச்சனை எல்லாம் தலையில வச்சுக்கிட்டு 2 ட்ரெயினையும் ஒரே ட்ராக்ல விட்டுடாதுங்க. முறைக்காதுங்க. வாணியம்பாடிய ஞாபகப்படுத்துற. வரட்டா?
See you. ரெடிமேட் நம்ம ஊர் தானா? ஒரு நாள் கச்சேரி வச்சுக்க வேண்டியதுதான். ஹலோ. ஹலோ. இடியட். என்ன சொன்ன? ஹலோ உனக்கு சொல்லல. ஜூலிக்கு தான் சொன்னேன். அவ ரிப்ளை பண்ண விரும்பல. என்ன சொல்லிட்டா சொல்லிட்டேன். திருப்தி தானே? அரஞ்சானா பாரு. உங்க அண்ணன் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன் ஊமுனாலே டாவடிக்கிறேன்னா? ஆமா, பெரிய ஜோக் அடிச்சா நினைப்போ. அவளுக்கு தான் உன்னை பிடிக்கலையே. எனக்கு பிடிச்சிருக்க. உனக்கு பிடிச்சா அவளுக்கு பிடிக்க வேணாமா? அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு உனக்கு எப்படி தெரியும்? நாளைக்கு நாத்தனாரா வர போறவா நீ முன்னால அவளோட வீக்னஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குவா என்ன? நீ என்னைக்கு அவகிட்ட வாங்கி கட்டிக்க போறியோ? பிக்சர் போலாமா? கிண்டலா பண்ற? பாத்துக்கிட்டு நானும் அவளும் லவ் பேர்ட்ஸா வந்து முன்னால நிக்கல, என் பேரை மாத்துக்கிறேன். ஐயோ, பேரு தான் மாறும். உனக்காக ஜூலி, உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக ஜூலி, உனக்காக. ஏன்பா காதல் பைத்தியம்? நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். என் கேர்ள் ஃபிரெண்ட மீட் பண்ணும் போதெல்லாம் இதே மாதிரி சிரிக்கிறியா? இல்ல என்ன விஷயங்கிற? காதல் ஒருதலை ராகமா இருந்துட்டா லவ் இஸ் லவ் இஸ்